நட்சத்திர பெட்டி. மல்லி என்ற ஒரு சின்ன பெண் இருந்தாள். அவளுக்கு கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும். தினமும் இரவு தூங்கும் முன் அம்மா ஒரு கதை சொல்வார். ஒரு நாள் அம்மா மல்லியிடம் ஒரு சின்ன பெட்டியை கொடுத்தார். இதுக்கு பெயர் நட்சத்திர பெட்டி. நீ தினமும் ஒரு நல்ல பழக்கம் செய்தால் இந்த பெட்டிக்குள்ளே ஒரு நட்சத்திரம் போடு என்றார். மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய நட்சத்திரம் சேர்ப்பேன் என்றாள். முதல் நாள் காலை எழுந்தவுடன் மல்லி தானாகவே பல் துலக்கினாள். முகம் கழுவி படுக்கையை ஒழுங்குபடுத்தினாள். அம்மா சிரித்தார். மல்லி ஒரு நட்சத்திரத்தை பெட்டிக்குள் போட்டாள். இரண்டாம் நாள் பள்ளியில் தோழி விழுந்து அழுதாள். மல்லி அவளுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசிரியை அழைத்தாள். நல்ல உதவி என்று ஆசிரியை பாராட்டினார். அன்று இரவு இன்னொரு நட்சத்திரம் பெட்டிக்குள். மூன்றாம் நாள் மல்லி வீட்டு பாடம் செய்ய சோம்பேறியாக இருந்தாள். ஆனால் பெட்டியை நினைத்து முதலில் வேலை பிறகு விளையாட்டு என்று நினைத்து ஹோம்வொர்க் முடித்தாள். நட்சத்திரம் டிங். நான்காம் நாள் மல்லி கோபமாக பேசப் போனாள். அப்போ நினைவுக்கு வந்தது, மெதுவாக மரியாதையா பேசணும். அவள் அமைதியாக பேசினாள். இன்னொரு நட்சத்திரம் பெரிய நாள். ஒரு வாரத்தில் பெட்டி நிறைய நட்சத்திரங்களால் நிரம்பியது. மல்லி கேட்டாள், அம்மா இப்போ என்ன பரிசு? அம்மா சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் தான் பரிசு. நீ இப்போ ஒரு நல்ல பழக்கம் உள்ள குழந்தை. மல்லி சிரித்தாள். அவள் பெட்டியை திறந்தாள். அதுக்குள்ள கண்ணாடி இருந்தது. அம்மா சொன்னார், அதுல நீ பார்க்கிறதுதான் உண்மையான நட்சத்திரம். மல்லி சந்தோஷமாக சிரித்தாள். இந்த கதையில் வரும் நல்ல பழக்கங்கள் சுத்தமாக இருப்பது, உதவி செய்வது, நேரத்தில் ஹோம்வொர்க் செய்வது, மென்மையாக பேசுவது,